ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 2024 இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து குரூப் 4 எக்ஸாம் உடைய தமிழ் ஆன்சரிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்விற்கான ஆன்சரிக்கை மட்டும் முதல் 100 கேள்விகளுக்கு வந்து பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கான ஆன்சரிக்கை பற்றி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்தது, அதுக்கான கொஷினுக்கு வந்து ஆன்சர் எப்படிலாம் டிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியான ஆன்சரிக்கை தான், இது வந்து அஃபிஷியல் ஆன்சரிக்கை கிடையாது. அதனால் மோர் ஆர்லெஸ் எப்படி இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், நம்ம அஃபிஷியல் ஆன்சரிக்கை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் மோர் ஆர்லெஸ் மார்க் வந்து முன்ன பின்ன வந்தால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு மார்க் அனலைசிஸ் வீடியோ தான். சரிங்களா? ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் 1 by 1 நான் சொல்ல ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது வந்தால் அப்படின்றத ஆன்சர். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த வந்தால் அப்படின்றது மட்டும் தான் ஆன்சராக, வேறு நல்ல ஆன்சரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்தான், வருகிறான், வருவான் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தா அதுவும் சரிதான். பட் நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ மட்டும் தான் நமக்கு பொருத்தமான விடையை நம்ம தேர்வு செஞ்சுருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த ரெண்டாவது கொஷின் பார்த்திங்கன்னா ராமன் வந்தான் அப்படின்றத கொடுத்துட்டு இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், எழுவாய் தொடர். சரிங்களா? ராமன் வந்தான் என்பது எழுவாய் தொடர். ஏன் எழுவாய் தொடர்னு சொல்கிறேன்னா, ராமன் வந்தான் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள். இந்த வார்த்தைக்குள்ளேயே யார் வந்தான் அப்படின்றதுக்கான கேள்வியும் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அப்போது ராமன் வந்தான் என்பது யார் வந்தான் என்பதற்கான ஒரு கேள்விக்குரிய ஆன்சரே இருக்குது. அப்போ அப்படி வந்துச்சுன்னா, இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்துச்சுன்னா அது எந்த மாதிரியான தொடர்? எழுவாய் தொடர். எழுவாய் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஒரு கொஷின் டேகும் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா எழுவாய் தொடர். எழுவாய்னு வந்துட்டாலே ஒரு கொஷின் டேக் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணன் பந்து விளையாடினான் அப்படின்னு சொல்கிறோமா, அப்படி சொல்லும் பொழுது அதுக்குள்ளே ஒரு கொஷின் டேக் ஒளிஞ்சிருக்கு. அப்போ யார் பந்து விளையாடினான் அப்படின்ற கொஷின் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால கண்ணன் பந்து விளையாடினான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோமா. ஸோ அப்படி வந்துட்டால் அது என்ன தொடர்? எழுவாய் தொடர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 3வது கொஷின் போகலாம். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவத்து நிற்க, 2ஆம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஷ் எதுகை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மேற்கதுவாய் எதுகை. ஓகேங்களா? என்னங்க? மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 4வது கொஷின் போகலாம். 4வது கொஷின் பொறுத்த வரைக்கும் இச்சொல்லின் பொருள் என்னது? நனந்தலை உலகம். இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், அகன்ற உலகம். சரிங்களா? அதாவது மற்றதெல்லாம் பாருங்கள், நீர் சூழ் உலகம், மழை தரும் உலகம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து குறிக்குது. சரிங்களா? வாட்டர் வந்து குறிக்குது, இது கிடையாது. அடுத்தது மலை சூழ் உலகம், இது வந்து லேண்ட் ஃபார்மை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பட் இருந்தாலும் இதுக்கான நனந்தலை அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அகன்ற உலகம். சரிங்களா? நல்ல ஒரு அகன்ற உலகம் அப்படின்றதுக்கான வார்த்தையை குறிக்குது. ஆப்ஷன் 5வது கொஷின் பார்த்திங்கன்னா பழமொழியினை நிறைவு செய்க. என்ன கொடுத்துருக்காங்க? என்ன பழமொழி? மரத்தை இலை காக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து 2 வார்த்தையை சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியும் சொல்லலாம், ஆப்ஷன் டியும் சொல்லலாம். பட் என்ன கேட்டால் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தமிழ் சொல் பொருள் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரிலும் மேலானது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதனால் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிட்டத்தட்ட 90% வந்து நான் டியை தான் சொல்லுவேன். ஸோ பேலன்ஸ் வந்து மானத்தை பணம் காக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. பட் தமிழ் பொருள் சொல் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பணம் அப்படின்றது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அதனால் பெருசாக நம்ம சி எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் அஃபிஷியல் ஆன்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ என்னுடைய சைடில் என்னுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து டியை வந்து டினோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, அடுத்து 6வது கொஷின் மோனை சொல்லை கண்டறிக. இதில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல கொடுத்துருக்காங்க. வரிகள் கொடுத்துட்டு மோனை சொல்ல கேட்டிருக்காங்க. மோனை சொல்லுனா ஒரே மாதிரி லெட்டரில் 2 ஸ்டார்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி. நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 4 ஸ்டார்ட் ஆகி அடுத்த வார்த்தை 4 ஸ்டார்ட் ஆகுது. நந்தவனம், நற்றமிழ். மற்றதெல்லாம் பாருங்களேன், கண் பண், சாரி கா பா மேட்ச் ஆகலை. அடுத்தது பா வா மேட்ச் ஆகலை, தி நா மேட்ச் ஆகலை. ஆனால் நந்தவனம், நற்றமிழ், நா. சரிங்களா? உதாரணத்துக்கு நவீன் நன்றாக படிப்பான் அப்படின்னா அது ஒரு மோனைச்சொல். சரிங்களா? அதுவே
நாகேஷ் நல்ல நடிகர் அப்படின்னா அது ஒரு மோனைச்சொல். அப்போ நான் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அது வந்து நல்ல ஒரு மோனைச்சொல்லருக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அப்போ ஆன்சர் வந்து பி, நந்தவனம் நற்றமிழ். அடுத்தது 7வது கொஷின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஒரு அருமையான விஷயம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கு சரியான ஒரு பொருத்தமான பொருள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒற்றுமையின்மையை வந்து அது மீன் பண்ணுது. சரிங்களா? இப்போ நெல்லிக்காய் மூட்டை நிறைய இருக்குது, அப்படியே அவுத்து கொட்டுறோம் அப்படின்னா சலசலசுன்னு ஆளுக்கு ஒரு திசையில் ஓடும் இல்லையா? அதுக்கு வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஒற்றுமையின்மை அது சொல்லலாம். சரிங்களா? மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஜிங்க் ஆகலை. ஓகேங்களா? ஸோ பெரியவங்க சொல்லுவாங்க, நெல்லிக்காய் மூட்டைன்னு கொட்டின மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் போகாதீங்க டே அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, அடுத்த கொஷின் 8வது கொஷின் பொறுத்த வரைக்கும் விடைக்கேற்ற வினா அமைக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன விடை கொடுத்துருக்காங்க? மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் வல்லவர், சிறந்தவர்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுக்கான கொஷின் டேக் எது நம்ம சூஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் டி நம்ம சூஸ் பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இதுதான் சரியாக வந்து ஜிங்க் ஆகுது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஜிங்க் ஆகலை, அதை விட்டுருங்க. ஓகே, அடுத்த கொஷின் போகலாங்களா? ஓகே, டிக் பண்ணிகிட்டே வரீங்களா? ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின் இருக்கும். சில பேருக்கு வேறு மாதிரியான கொஷின் டைப் இருந்தது அப்படின்னா வீடியோவை ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஷின் பொறுமையை எடுத்து என்ன பண்ணிட்டு வரணும், அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் குறிச்சிட்டே வாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொஷின் இருக்காது. சரிங்களா? ஓகே, அடுத்தது 9வது கொஷின் பொறுத்த வரைக்கும் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. சரிங்களா? செந்தமிழுக்கான இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பண்பு தொகை. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 10வது கொஷின் பொறுத்த வரைக்கும் காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, தண்டியல் அலங்காரம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆப்ஷன் 11, கொஷின் நம்பர் 11, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நல்லா பாருங்கள், இந்த 4 வார்த்தைகளும் படித்து பார்த்தீங்கன்னா எது நல்லா வார்த்தையோட ஜிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். நல்லா பாருங்கள், நல்லா ஃப்ளூயின்ஸே போகுதா? மற்றதெல்லாம் வந்து ஜிங்க் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 12, மரபு பிழைகளை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். அதாவது இது வந்து ஒரு மரபு பிழையோடு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை நம்ம எப்படி தூய தமிழில் சொல்லலாம்? ஆப்ஷன் ஏ பாருங்கள், கூரை வேய்ந்தனர். ஏதாவது ஒரு கூரை வேஞ்சிட்ருப்பாங்க, ஒரு குடிசை வீட்டில் வந்து கூரையெல்லாம் திடீர்னு ரெனியூவல் பண்ணாங்கன்னா என்னென்னு சொல்லணும்? கூரை வேய்ந்துறாங்க. சில கிராமங்களில் கூரை மேய்ஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. மேய்ந்தாங்கள், மேய்ந்தனர் அப்படின்னு தவறு. வேய்ந்தனர் தான் கரெக்டு. மற்ற ஆப்ஷன் பாருங்கள், கூரை முடைந்தனர், இது தவறு. கூரை செய்தனர் தவறு. கூரை வணைந்தனர் தவறு. கூரைக்கு பதிலாக பானை போட்டிருந்தாங்கன்னா சரியான ஆன்சர். பானை வணைந்தனர் கரெக்டு. ஓகேங்களா? இதுவே கூடை அப்படின்னு போட்டாங்கன்னா, கூடை அப்படின்னா கூடை முனைந்தனர், மூனை முனைந்தனர். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12வது கொஷின் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூரை வேய்ந்தனர். அடுத்தது 13வது கொஷின் பொறுத்த வரைக்கும் பொருந்தா சொல்லை கண்டறிக. 4 ஓசையில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஓங்கல் ஓசை தான் நமக்கு வந்து பொருந்தவில்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே செப்பல் ஓசை கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து வெண்பாக்குரிய ஓசை. ஓகேங்களா? சாரி துள்ளல் ஓசை கொடுத்துட்டாங்கன்னா அது வெண்பாக்குரிய ஓசை. ஓகேங்களா? ஓகே, அப்போ பக்கத்துலேயே வெண்பா அப்படின்றது எழுதி வச்சுக்கோங்க. மேபி அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? வெண்பா ஓசை. 14வது கொஷின், எதிர்ச்சொல்லை கண்டறிதல். ஊக்கத்துக்கான ஒரு எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சோர்வு. ஓகேங்களா? ஊக்கமாக இருப்பாங்க, அப்புறமா கொஞ்சம் எனர்ஜெட்டிக் பவர் குறைஞ்சதுக்கப்புறமா சோர்வு ஆயிடுவாங்க. இதே சோர்வு கொடுத்துட்டு எதிர்ச்சொல் கொடுத்தாங்கன்னா ஊக்கம், ஆர்வம், உற்சாகம், தெளிவு என்ன வேணாலும் டிக் பண்ணலாம். பட் ஊக்கத்தை கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15வது கொஷின் போகலாம். பிரித்து எழுதுக. ஒரு வார்த்தையை பிரித்து எழுதணும். பாருங்கள், நீளுழைப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி, அதாவது நீள் கூட்டல் உழைப்பு, நீள் உழைப்பு. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள், நீண்ட கூட்டல் உழைப்பு, நீண்ட உழைப்பு. ஸோ சி, டி ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க. பட் என்னுடைய சைட்லேருந்து நீள் உழைப்புன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். மற்ற கேள்விகள் வந்து ஜிங்க் ஆகலை, இதெல்லாம் அடிச்சிருங்க, தேவையில்லாத விஷயம். ஸோ அடுத்து போகலாம். 16வது கொஷின் பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. 16வது கொஷின் பொறுத்த வரைக்கும் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று இயல், நடமாட கோயில் நம்பார்க்கு ஆங்கு ஆக, நடமாட கோயில் நம்பார்க்கு ஒன்று இயல், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பொழிப்பு மோனை. சரிங்களா? பொழிப்பு மோனை இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். 17வது கொஷின் பொறுத்த வரைக்கும் இது வந்து எவ்வைக வாக்கியம் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஷின். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது என்ன வாக்கியம்? கட்டளை வாக்கியம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கார்டன், ஒரு பூந்தோட்டம், எங்கேயாச்சும் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பூக்களை பறிக்காதீர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது என்ன சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா கட்டளை வாக்கியம். சரிங்களா? ஒரு ஆர்டர். ஓகேங்களா? இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டவுடன் இலை எடுக்கவும், அது ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை வாக்கியம். இதே ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து வெளி உணவுப் பொருட்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை, அது ஒரு ஆர்டர். அதே மாதிரி கேட்டின் முன்பு வாகனங்களை நிப்பாட்டியீர்கள் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். அதெல்லாம் ஒரு கட்டளை வாக்கியம் தான். ஒரு வேலை
செய்தி வாக்கியம் வந்து எப்படி கொடுத்துருக்கலாம், பூக்களை பறிக்காமை இருந்தமைக்கு நன்றி அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா செய்தி வாக்கியம். அதாவது சாப்பிட்டவுடன் இலையை எடுத்தமைக்கு நன்றி, அது ஒரு செய்தி வாக்கியம். ஆனால் உங்களுக்கு வந்து கண்டிஷன் போட்டு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே கட்டளை வாக்கியம். அப்போது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 18வது கொஷின், இமிழிசை இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா, இமிழிசைக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி வினைத்தொகை. ஓகேங்களா, 19வது கொஷின் பொறுத்த வரைக்கும் மல்லிகை சூடினால் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது 20வது கொஷின் ரொம்ப ஈஸி. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி கல்லாதவர் தான். அதாவது படிக்காதவர்களை பற்றி சொல்கிறாங்க. கலர் நிலம்னு என்னங்க, அதாவது கலர் நிலம்னா ஒரு உப்பு மற்றும் காரமண் ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா அது வந்து ஒரு தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தரிசு நிலம், பொட்டல் நிலம், தரிசு நிலம், பொட்டல் நிலம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலுக்கு உகந்தது அல்ல. அந்த மாதிரி நிலங்கள் எதை போட்டாலும் அப்படியே மண்ணோட மண்ணாக அந்த விதைகள்லாம் கருகி போயிடும். இதுமாதிரி செடி கொடி எதுவுமே வராது. அப்போ வந்து என்ன சொல்லுவோம், அந்த நிலத்தை வந்து தரிசு நிலம் சொல்லுவோம். அந்த தரிசு நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலர் நிலம் வந்து பார்த்திங்கன்னா எதோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க, கல்லாதவர்களோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு பிரயோஜனமும் இல்லாதவர்கள், அதை பற்றி குறிக்குது. அடுத்தது 21வது கொஷின் பொறுத்த வரைக்கும் திருக்குறளில் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நாவை காக்காதவர். சரிங்களா, நாவை காக்காதவர் தான் இதுக்கான சரியான ஆன்சர் வரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா யாகாவாராயினும் நாவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, யாகாவாராயினும் நாகாக காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி குறள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுதான் இது. இதுவே தீ பற்றி நெருப்பு பற்றி கேட்டாங்கன்னா இந்த தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே அப்படின்ற கொஷின் திருக்குறள் வந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் பொருந்தும். அடுத்தது 22வது கொஷின் பொறுத்த வரைக்கும் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓமை அணி. ஓமைன்னு என்னங்க, ஒரு பொருளோடு ஒரு பொருளை ஒப்பிட்டு சொல்வது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த குறளுக்கான மீனிங் தெரிஞ்சுப்போம். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் அப்படின்னா ஒரு அதாவது யாருக்குமே பயன்படாத வகையில் சேமித்து வைத்து கொண்டே போகக்கூடிய ஒரு பணமானது யாருக்குமே உதவாத ஒரு நச்சு பழம் ஊருக்கு நடுவே பழுத்து தொங்குவதை போன்றது அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் ஓமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, நான் திரும்ப சொல்கிறேன். யாருக்குமே உதவாத வகையில் சேமித்து வைத்து கொண்டே போகக்கூடிய ஒரு பணமானது ஊர் நடுவே ஒரு நச்சு மரத்தில் பழுத்து தொங்கும் நச்சு பழத்தை போன்றது அப்படின்ற மாதிரி ஒரு உவமைப்படுத்தி சொல்லியிருப்பார். உவமை அப்படின்னா அது போல், இது போல், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ நச்சு பழத்தோட ஒரு சேமித்து வைத்துக்கக்கூடிய பணத்தை வந்து சொல்கிறாரு. ஓகே, அடுத்து போகலாம். 23வது கொஷின், கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் பற்றி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஞானக்குறள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, அவங்க நிறைய குறள் வந்து இயற்றியிருப்பாங்க, அதில் ஒன்று தான் ஞானக்குறள், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 24, கரை பொறு அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை, அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து 25வது கொஷின், புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், திரு ஜியு போப் அவர்கள். சரிங்களா, ஜியு போப் பற்றி கட்டாயம் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 26வது கொஷின், வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. சரிங்களா, புறநானூறு அப்படின்ற பாடல்கள் தான் வளவன் ஏவா வானூர்தி அப்படின்ற ஒரு பாடல் வரி இடம்பெற்றிருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு 27வது கொஷின் பார்த்தீங்கன்னா புறநானூறு பற்றி இன்னொரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா த 400 songs of war and wisdom and anthology of poems from classical தமிழ் த புறநானூறு அப்படின்ற மாதிரி தலைப்பில் வந்து புறநானூறு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹர்ட் அவர் தான். சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. த 400 songs of war and wisdom அப்படின்னு சொல்லி புறநானூறு பற்றி கேட்டாங்கன்னா ஜார்ஜ் எல் ஹர்ட். ஓகே, அடுத்தது 28வது கொஷின் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவின் வருகையை முன்கூட்டி அறிவித்த ஒரு முன்னோடி யாருன்னு கேட்டாங்கன்னா யோவான். சரிங்களா, யோவான் அப்படின்றதுக்கான சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 29வது கொஷின் பொறுத்த வரைக்கும் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி வளவன். சரிங்களா, வளவன். ஓகேங்களா, சரி, வளன். ஓகேங்களா, சரி, இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வளன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சூசையப்பர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஓகே, சூசையப்பர் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், யோசோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிங்களா, யோசேப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரே பேர் தான் 3 பேர். வளன் அப்படின்னாலும் ஒன்று தான், சூசையப்பர்னாலும் ஒன்று தான்,
யோசேப்பு அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ தேம்பவானின் பாட்டு தலைவனை பொறுத்த வரைக்கும் 3 ஆன்சர் நீங்கள் எது வந்து ஆப்ஷன் டிக் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். பட் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. வலன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 30வது கொஷின், முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து சோழ நாடு. சரிங்களா? முத்தொள்ளாயிரம் அப்படின்னா சேர சோழ பாண்டிய இருக்கு இல்லையா, சேர சோழ பாண்டிய நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, 3 நாடுகளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் வீதம் பாடியிருப்பாங்க. அது வந்து 3 நாடுகள் பற்றி அரசுகளை பற்றி புகழ்ந்து பாடப்பட்ட பாடல் தான் முத்தொள்ளாயிரம். சரிங்களா? மூவேந்தர்களை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 3 நாடுகளில் போர்க்கள சிறப்புடைய நாடு, போர்க்களத்தில் சும்மா நல்ல ஒரு வெற்றி கொடிகட்டி பறந்தவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா சோழ நாடு தான். சோழர்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரி வெளிநாடுகள் வரைக்கும் போயிட்டு போர் தொடுத்து அங்கே பெரிய பெரிய ஆட்சியெல்லாம் செஞ்சு வந்திருப்பாங்க. அங்கே போய் கோயிலும் கட்டிட்டு வந்திருப்பாங்க. 31வது கொஷின், சேரி மொழியார் செவ்விதர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிற் புலனென மொழி புலனுணர்ந்தோரே அப்படின்ற தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடக்கூடிய இலக்கியம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி பல்லு. என்னங்க? பல்லு அப்படின்ற ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 32வது கொஷின், சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் இது. தூது. நல்லா பார்த்துக்கோங்க, தூது. நிறைய பேர் கலம்பகத்தை டிக் பண்ணியிருப்பீங்க, பட் அது கிடையாது. தூது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே டெம்பரவரியான ஒரு டென்டேட்டிவான ஒரு ஆன்சர் கீ தான், நாட் ஷியோர். ஓகேங்களா? பட் 95% ஆஃப் ஆன்சர் கீ கரெக்ட். பட் யூ ஷுட் வெயிட் ஃபார் ஒரிஜினல் ஆன்சர் கீ ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட். ஓகேங்களா? ஓகே. அதனால் நீங்கள் மோர் ஆர் லெஸ் முன்ன பின்ன இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஆன்சருக்கு டிக் பண்ணிகிட்டே வாங்க. வாட் எவர் இட் இஸ், எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா? டோன்ட் வரி. ஓகேங்களா? அடுத்து 33வது கொஷின், சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் வந்து எந்த மாதிரி அழைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குடக்கூத்து என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? குடக்கூத்துன்னு சொல்லலாம், அல்லது என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரகாட்டம் என்ன சொல்கிறது, எஸ், தலையில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குடத்தை வைத்து ஆடுவது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கூட்டம். கூட்டம்னாலும் ஒன்று தான், அல்லது கூத்துனாலும் ஒன்று தான். பட் நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கூத்து தான் சங்க இலக்கியங்களில் கரகாட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கரகாட்டம் அப்படின்றது ஒரு பேலன்சிங் டான்ஸ்னு சொல்லலாம். தலையில் வந்து ஒரு குடத்தை வச்சுட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெயின்டைன் பண்ணி ஆடக்கூடிய ஒரு கூத்து. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள் 34வது கொஷின், யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருமூலர். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த யோக கலை அப்படின்னு கேட்டுட்டாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு அடிக்க வேண்டிய ஒரு கொஷின் திருமூலர். சரிங்களா? யோகாவை பற்றி கேட்டுட்டாங்கன்னா திருமூலர் தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஓகே. 35வது கொஷின், வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா கடுவெளி சித்தர். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் படிக்கும்போது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருப்பீங்க. வெட்ட வெளி இங்கேயும் வெளின்னு வருது. ஸோ அதனால் கடுவெளி சித்தர் தான் இந்த வெட்ட வெளியை வந்து கடவுளை வந்து போற்றியிருப்பார். சரிங்களா? அதாவது உருவமே இல்லாத ஒரு கடவுள் இது, வெட்ட வெளி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே. 36வது கொஷின் பொறுத்த வரைக்கும், புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்ட ஒரு புலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா போ மீனாட்சி சுந்தரனார் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையான ஒரு கொஷின். புலமை பெருங்கடல்னாவே மீனாட்சி சுந்தரம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஓகே. 37வது கொஷின் பொறுத்த வரைக்கும், காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். திருவிக்கு அவர்கள், அதாவது அவருடைய முழு பெயர் திருவி கல்யாண சுந்தரனார். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியம். காந்தி எப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கிலீஷ்லேயோ ஹிந்தியில் வந்து பேசுகிறாரோ, ஸோ அவருடைய பேச்சை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் திருவிக்கு அவர்கள் இருந்தார். அடுத்தது 38வது கொஷின், தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தீங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கால்டுவெல். யாருங்க? கால்டுவெல். அடுத்தது 39வது கொஷின், தாதா சாஹேப் பால்கே விருது முதல் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் பி 1969 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுவே 1869னா அது வந்து காந்தி அவர்கள் பிறந்த ஆண்டு. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 40வது கொஷின், நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று அழைத்தது சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி முத்துச்சாமி. சரிங்களா? கூத்துப்பட்டறையின் நாயகன் என்று அழைக்கப்படுபவர் தான் முத்துச்சாமி. எனவே அவர் நாடக கலையை மீட்டெடுப்பது தான் நம்மளுடைய ஒரு கோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்தது 41வது கொஷின் பொறுத்த வரைக்கும், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஷினில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து கண்ண மூடிட்டு அடிக்கலாம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் சரியான ஆன்சர். 1 செகண்ட். ஓகே. செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? சரி, நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகம் பார்த்திங்கன்னா உள்ளே நுழையும் பொழுது எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஆசியாவிலேயே மிக பழமையான
நூலகம் அப்படின்ற மாதிரி டைட்டில் ஒன்று போட்டிருப்பாங்க. அதை தாண்டி தான் நம்ம எக்ஸிபிஷனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டே இருக்குது. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் சரபோஜி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் லைப்ரரி வந்து செட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்து அவருடைய போர்க்கள பகுதிகளை வென்று 2ஆம் சரபோஜிட்டு இருந்த எல்லாத்தையும் வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே பிடுங்கியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னது பிரிட்டிஷ்காரங்க, உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி 2ஆம் சரபோஜிட்டு கேட்கும் பொழுது, 2ஆம் சரபோஜி எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை, ஒரே ஒரு ஆசை தான், பட் அதை மட்டும் நிறைவேற்றுங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சேமிச்சு வச்ச புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள், பழங்கால நூல்கள் எல்லாமே என்னுடைய உயிரை விட மேலானது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எந்த காலகட்டத்திலும் இந்த லைப்ரரியை சிதைச்சிட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், இது அப்படியே மெயின்டைன் பண்ணால் எனக்கு போதும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் அவர் வந்து சொன்ன ஒரே காரணத்துக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாக தஞ்சாவூருடைய சரஸ்வதி மகால் நூலகத்தை சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் இண்டிபெண்டன்ஸ் அது கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தஞ்சாவூருடைய தஞ்சை பெரிய கோயில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இருக்கும். அங்கே போய்ட்டு இதை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து போவோம். கிளாஸ் இருக்க டைம் இல்லை. 42வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி என்னென்னு கேட்டாங்க இல்லையா, அது எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க, ஆப்ஷன் பி தான் டிக் பண்ணியிருப்பீங்க. அப்படி கிடையாது, எல்லாமே ஆன்சர் தான். பாருங்கள், கீழ்காய் நெல்லி அதுவும் ஆன்சர் தான், கீழா நெல்லி அதுவும் ஆன்சர் தான், கீழ்வாய் நெல்லி அதுவும் ஆன்சர் தான். ஸோ எல்லாமே ஆன்சர் இருக்கிறதுனால நீங்கள் டியை தான் சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் த டி, இவை மூன்றும். சரிங்களா? எல்லாருமே கீழா நெல்லியை பார்த்த உடனே டக்குன்னு பிஏ சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எல்லாமே ஆன்சருங்க. இந்த டைமில் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி டிஏ சூஸ் பண்ணிங்கன்னு தெரில. ஓகே, 43வது கொஷின் பொறுத்த வரைக்கும் உப்பள தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு புதினம்னா நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள்னால் உப்பை தான் கரிப்பு மணிகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல் உப்புலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டலாக இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டைட்டிலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது பாருங்கள். அலைவாய் கரையில், கடலோர கிராமம், சேற்றில் மனிதர்கள், இன்னும் நிறைய ஆப்ஷன் கடலோர கவிதைகள் கூட கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணி அதான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. விஷயம் தெரிஞ்சவங்க ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, கருப்பு மணிகள் என்பது சரியான விடை. அடுத்தது 44வது கொஷின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர், பா சிங்காரம். என்னங்க, பா சிங்காரம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அடிச்சிருப்பாங்க. அடுத்த கொஷினில் இங்கே திருவிக்கா அடிச்சிருப்பாங்க. பட் நான் எதை வந்து உங்களுக்கு இந்த மார்க்கரில் ரெட் கலர் மார்க்கரில் டிக் பண்ணுறனோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி நான் குறிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஏ வந்து குறிப்பிட்டிருக்கும் இல்லையா, அதை வந்து ஆன்சர் எடுத்துக்கூடாது. நான் வந்து அண்டர்லைன் பண்ணி ரெட் கலரில் எதை நான் ஷோ பண்ணுறேன் அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ 1 மினிட். ஸோ இந்த கொஷின், இந்த 44வது கொஷின் பொறுத்த வரைக்கும் பா சிங்காரம் அவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸில் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் 10ஆம் தேதி வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு நியூஸ் பார்த்துடலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் பாருங்கள். தினத்தந்தியில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி 2024ஆம் ஆண்டு இந்த வருஷம் நடைபெற்ற குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் கொஷினில் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் பாருங்கள் 70வது கொஷின் இடம்பெற்றிருக்கு. இது கொஷின் நம்பர் மாறும். ஸோ இந்த 70வது கொஷினில் பொறுத்த வரைக்கும் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் என்று கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், பா சிங்காரம் அவர்கள். ஸோ நியூஸ் சேனலில் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இவர் தான் பா சிங்காரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபோட்டோவில் காமிக்கிறேன், முடிஞ்சால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தமிழ் இணைய கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பா சிங்காரம் பொறுத்த வரைக்கும் இவர் ஆகஸ்ட் 12, 1920 டிசம்பர் 30 அப்போ பிறந்திருப்பார். ஸோ 1997 வரை இருந்திருப்பார். ஸோ தமிழ் நாவலாசிரியர். அதுவும் இல்லாமல் புலம்பெயர்ந்து தமிழ் வாழ்க்கை பின்னணியில் புகழ்பெற்ற 2 நாவல்கள் எழுதியிருப்பார். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நேர்கோடற்ற தன்மை கொண்ட நாவல்களில் முன்னோடியான புயலில் ஒரு தோணி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நாவல் பற்றி எழுதியிருப்பார். ஸோ இவரை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கூகுளில் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஷினுக்குள்ளே போயிடலாம், டைம் இல்லை. ஓகே, அடுத்து பாருங்கள்.
ஸோ 44வது கொஷனுக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், பா. சிங்காரம் அவர்கள். அடுத்தது 45வது கொஷின் பொறுத்த வரைக்கும் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்து செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது திருவிக்கா அவர்கள். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. திருவிக்கா பற்றி அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. அடுத்தது 46வது கொஷின் உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, செய்திப்படம். சரிங்களா, உலகில் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகள் அப்படின்னா ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, இந்த 4 திசைகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னா NEWS, அதாவது நம்ம என்னென்னு சொல்லுவோம், நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் 4 திசைகளில் நடக்கக்கூடிய உலக நிகழ்வுகளை வந்து நம்ம படமாக தொகுத்து வழங்குறாங்க. ஸோ நியூஸ் 7, தினத்தந்தி, பாலிமர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னங்க, செய்திப்படம். ஸோ இதுக்கான ஆன்சர் செய்திப்படம்னு நான் இப்போதைக்கு டிசைட் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு வந்து சில மாணவர்கள் வந்து கருத்து படமும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்து படம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஜியாகிரஃபி ஓரியன்டாகவும் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இப்படி மாறும். சரிங்களா, ஓகே. பட் இருந்தாலும் இது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. மேபி இது சியாக இருக்கலாம் அல்லது பியாக இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரிஜினல் ஆன்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 47வது கொஷின் தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து டி, புதுமை பித்தன் அவர்கள் தான் செழுமைப்படுத்தியிருப்பார். இதை பார்த்துக்கோங்க. 48வது கொஷின் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ, நா. முத்துச்சாமி. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ தெருக்கூத்தை பற்றி பண்டைய கலைகள் பற்றி நிறைய அடிக்கடி கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து 49வது கொஷின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரவண பிதுர்த்தி. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த புத்தகத்தை படித்து தான் காந்தியடிகள் அவருடைய பேரண்ட்டுக்கிட்ட ரொம்ப லவபுளாக இருந்திருப்பார். ஸோ மற்றவர்கள் அரிச்சந்த நாடகம் பார்த்தீங்கன்னா பொய்யே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை படித்து உணர்ந்திருப்பார். அடுத்து பாருங்கள், 50வது கொஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃபெயின், ஹாங் மாக்னக்சி, ஜான் ஷெஃபர்டு ஃபான், மைக்கேல் ஆல்ட்ரிச், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. பட் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1, 3, 4, 2 இதுதான் ஆன்சர். இதை பார்த்துக்கோங்க. ஸோ யார் யார் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகே. 51வது கொஷின் பொறுத்த வரைக்கும் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி, CY தாமோதரனார். அவர் தான் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுகிறார். சரிங்களா. அடுத்த கொஷின் 52வது கொஷின் கூற்று காரணங்கள் கேட்டிருக்காங்க. கூற்று 1 பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறான ஒரு கூற்று. கூற்று 2 பொறுத்த வரைக்கும் அக்கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாபோசி அப்படின்றவர் தலையை கொடுத்தாவது நம்மளுடைய தலைநகரை காக்கணும் அப்படின்ற மாதிரி முழக்கம் ஒன்று கொடுத்துருப்பார். ஸோ அதுதான் இங்கே சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னது, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூற்று 2 மட்டும் சரி, மற்றதெல்லாம் தவறு. ஓகேங்களா. ஸோ 2 மட்டும்தான் சரி, 2 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஷின் போகலாம். 53வது கொஷின் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி, ரா. இளங்குமரனார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை வந்து ஒன்று அமைச்சிருப்பார். அடுத்தது 54வது கொஷின் ராசராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய ஒரு கோயில் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. பல்லவ குடைவரை கோயில். ஓகேங்களா. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ராச சிம்மேஸ்வரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ரெண்டுமே ஒரு ஆப்ஷன். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வந்து எக்ஸாக்டாக நான் சொல்லலை, இது ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆச்சரியக்குறியோடு நான் போட்டிருக்கேன். ஸோ 54வது கொஷனுக்கு வந்து பி அல்லது டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பல்லவ குடைவரை கோயில் போய் நேரில் பார்த்துட்டு என்ன பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க, ஒரே கல்லில் இவ்வளோ பெரிய கோயில் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதன் விளைவாக தஞ்சாவூரில் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து பாருங்கள், 55வது கொஷின் பொறுத்த வரைக்கும் குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழியை உணர்த்தும் பொருள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, உழைக்காதவன் செல்வம் அழியும். இதுதான் சரியான ஆன்சர். குந்தி தின்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி இருப்பாங்க இல்லையா, இப்படி வயசானவங்களாம் சமணங்கள் போட முடியாமல் ஒரு மாதிரி இப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்டா பொருள் செல்வம் எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குந்தி உட்காருறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லெட்டினில் உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொசிஷன் தான் நம்ம வந்து குந்தி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அந்த பொசிஷனில் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கான பொருள் உணர்த்தக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உழைக்காதவன் செல்வம் அழியும். அது வந்து குந்தி தின்பதற்கு சமமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 56வது கொஷின் அகரவரிசைன்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தான் நம்ம வந்து அகரவரிசைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஆல்ஃபபெட்டிக். சரிங்களா.
அதாவது ஏபிசிடி வந்து நம்ம பிரித்து போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசிடி அது வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு லெட்டராக வச்சு நம்ம ஒரு வேர்டு கண்டுபிடிப்போம்ல, அதே தான் அங்கே. சரிங்களா? அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் ஆக்கங்காட்சியில் பார்த்திங்கன்னா எந்த லெட்டர் ஃபஸ்ட்டு வருது, வந்திருக்கு, வேறு எதுவும் வரல, அதனால் உடுக்கை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கா வந்திருக்கு, தா வந்திருக்கு, தாக்கு அப்புறம் நா வரும், நாக்கு அப்புறம் பா வரும், பா அப்புறம் மா வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன மஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும், காங்காச்சா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களாகிய ஆ முதல் இக்கு வரை தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அக்கு வந்து ஆயுத எழுத்துன்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 247 வேர்ட்ஸ் வந்து மஸ்ட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து ஆக்கங்காச்சா தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அகரவரிசை மூலிமா உங்களை பரிசோதிக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் கட்டாயமாக்கப்பட்டது இல்லையா, அதனால் உங்களுக்கு ஆக்கங்காச்சா தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சோதிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு போகிற முன்னாடி என்ன பண்ணணும், வாய்ப்பாடு வாங்கி வச்சுக்கோங்க. 5 ரூபா 10 ரூபா போட்டு வாய்ப்பாடு வாங்கி வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகே, அடுத்து 57வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மனக்குரங்கு என்னும் சொல்லியிருக்கு, இலக்கண குறிப்பை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், உருவம் அப்படின்றதான் சரியான ஆன்சர். சரிங்களா? உருவகம். 58 பொறுத்த வரைக்கும் பொருந்தா சொல்லை கண்டறிகின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பொருந்தா சொல் எது, நல்லா பாருங்கள். ஆப்ஷன் ஏ கடல், ஆப்ஷன் பி ஆழி, ஆப்ஷன் சி பறவை, ஆப்ஷன் டி ஆறு. எதை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக சொல்லலாம், நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சி தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அது தவறு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா கடல் அது வந்து ஒரு ஓஷன், கடல் குறிக்குது. ஆழி அப்படின்னாலும் கடல் தான், பறவைனாலும் கடல் தான். ஆனால் ஆறுன்றது ஒரு ரிவரை குறிக்குது. சரிங்களா? ரிவரை குறிக்குது. அதனால் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நிறைய பேர் பாருங்கள் பறவை தாங்க வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பீங்க, பறவை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பறவைக்கு இந்த ரா வரணுங்க, இந்த ரா வந்தால் தான் அது வந்து பேர்டு குறிக்கும். சரிங்களா? பறவைன்றது இதுதான் பேர்டு, பட் இந்த ரா வந்து கடலை குறிக்கும் வார்த்தை. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய பேர் மார்க் விட்டுருப்பீங்க. பட் நோ ப்ராப்ளம், விட்டுருங்க, பார்த்துக்கலாம். தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தவறு பண்ணாத மாதிரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம். 59வது கொஸ்டின் பிழை திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஸ்கூல் குழந்தைங்க கூட ஈஸியாக அடிச்சிடலாம். பாருங்கள், மயில் வந்து அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். சரிங்களா? இது ஒன்று மட்டும் தான் ஜிங்க் ஆகுது, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. மயில் அலருமா, அலராது. குயில் கூவுமா, ஆமாம் கூவும். ஆந்தை அகவுமா, அகவும். சரிங்களா? சாரி, ஆந்தை அகவாது. மயில் அகவுமா, அகவும். குயில் அலருமா, அலராது. ஆந்தை கூவுமா, ஆந்தை என்னைக்காவது கூவுமா நைட்டில் உட்காந்து, இல்லை. மயில் கூவுமா, வாய்ப்பு இல்லை. குயில் அலருமா, வாய்ப்பு இல்லை ராஜா. ஆந்தை அகவும். ஆக மொத்தம் ஆப்ஷன் சி தாங்க கரெக்டாக ஆன்சர். பார்த்தா தெரியும், ஆனால் நிறைய பேர் அவசரத்தில் தவறுதலாக சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படித்து பொறுமையாக ஆன்சர் டிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்த 60வது கொஸ்டின் பிழை திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இக்கு பாருங்க வந்திருக்கா, ஆனால் ஏ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஏவும் சியும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இக்கு வந்து மிஸ் ஆன ஒரே காரணத்தினால உங்களுக்கு ஆப்ஷனே ஆன்சரே மாதிரி இருக்கும். அதனால் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து நிறைய காமெடிகள்லாம் சொல்லுவாங்க, வாழைப்பழத்தோல் சறுக்கி கிழவன் வழுக்கி விழுந்தான், இந்த மாதிரி நிறைய நீங்கள் படங்களில் கூட காமெடியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, 61வது கொஷின் பொறுத்த வரைக்கும் பிறவினை சொற்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. பிறவினை சொற்கள் அப்படின்றது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வருவித்தான், திருத்தினான் அப்படின்ற மாதிரி தான் வரும் பிறவினை சொற்கள். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 62வது கொஷின் பொறுத்த வரைக்கும் பின்வரும் தொடரை கண்டறிக. என்னது, பூங்குழலி யாழ் மீட்டினாள். சரிங்களா? யாழ் மீட்டினாள் அது என்ன பண்ணியிருக்கிறா, ஒரு செயலை செய்திருக்கிறாள். அதனால் செய்வினை தொடரில் வந்திருக்கும். இதுவே பூங்குழலி சமையல் செய்தாள், பூங்குழலி பூ கட்டினாள், இந்த மாதிரி வந்துச்சுனாவே அது செய்வினை தொடர் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். 63வது கொஷின் பொறுத்த வரைக்கும் விடைக்கேற்ற வினா வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு விடை கொடுத்தாச்சு. என்னது, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஓகே, இது ஒரு விடை. இதுக்கான ஜிங்க் ஆகக்கூடிய ஒரு கொஷின் என்னது, ஆப்ஷன் பி பாருங்கள். எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது, இதுதாங்க ஆன்சர் வரும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. மற்ற கொஷின் டேக் வந்து அதுவும் ஜிங்க் ஆகாது, அதை விட்டுருங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, செகண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அடுத்த கொஷின் போயிடலாம். 64வது கொஷின் பாருங்கள், மறுபடியும் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. அகர வரிசைப்படுத்துக பாருங்கள். கேழ்வர், புளிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர். ஓகேங்களா? இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. ஒரே மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும், நல்லா கவனித்து பாருங்கள். காக்கா, கீ, கூக்கு, இந்த மாதிரி காங்காச்சா தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரிஞ்சிருந்தால் இது ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போ வச்சு நான் சொல்கிறேன். போ அப்புறம் மா. சரிங்களா? பா பி இந்த மாதிரி வருது இல்லையா, அதில் வந்து போ ஃபஸ்ட்டு வரும், பா அதுக்கப்புறம் தான் மா வரும். இது வந்து உங்களுக்கு காங்காச்சா மஸ்ட்டு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் 65வது கொஷின். தா
பெரிய தா போட்டிருக்காங்க. அதுக்கான வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தந்தவர். சரிங்களா, தந்தவர். ஓகே, 66வது கொஷின், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. அதாவது மலர் வீட்டுக்கு சென்றால், மலர் வீட்டுக்கு சென்றால், சென்றால் வந்துருச்சா, அப்போது இது என்னங்க, செல்வதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை தான். சரிங்களா, வேர்ச்சொல். அப்போது செல் என்பது தான் சரியான விடை. அடுத்தது 67வது கொஷின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிகின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒலி வேறுபாடு பாருங்கள், சூழ் 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 மூணுமே ஒரே மாதிரி இருக்கா, பட் அர்த்தம் மட்டும் மாறும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கருப்பம், சுற்று, சபதம், இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா, சூழ் அப்படின்றது ஒரு கருப்பு நிறத்தை, கருப்பம் அப்படின்றத சொல்லலாம். சூழ் அப்படின்னா சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கும். சூழ்னா சூழ்ச்சி, சபதம், இந்த மாதிரி வார்த்தைகளை குறிப்பிடும். ஸோ நிறைய பேர் இதுக்கு வந்து ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சூழ் அப்படின்னா சுற்றுச்சுவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுருப்பீங்க. அதனால் தவறுதலாக பியை சூஸ் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டா வேறு வாய்ப்பு இல்லை. ஓகே, பட் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு சரியான மார்க் வழங்கப்படும். 68வது கொஷின் பொறுத்த வரைக்கும் பிழையற்ற தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏ பாருங்கள், பார்த்த உடனே ஈஸியாக அடிச்சிடலாம். அதாவது எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இது மட்டும் தான் நல்லா ஜிங்க் ஆகக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். மற்றது பாருங்கள், எங்களூரில் புலவர் இருவர் வாழ்ந்தது, என்னது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அதனால் பூச்சியாக புழுவா, புலவர் இல்லையா, அப்போ மரியாதை குறையுது, ஒருமையில் கொடுத்துருக்காங்க, அது ஆன்சர் கிடையாது. அடுத்து பாருங்கள், எங்களூரில் பல புலவர்கள் வாழ்ந்தார், இது ஒன்றுமே சேரலையே. பல புலவர்கள் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, பல புலவர்களை குறித்து வாழ்ந்தார்ன்ற மாதிரி ஜிங்க் ஆகாத வார்த்தையை கொடுத்துருக்காங்க, இதுவும் சூட் ஆகாது. எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தால், இதில் பாருங்கள், ஒரு புலவர்கள் அப்படின்றது என்ன சொல்கிறது, ஒரு பல புலவர்கள் குறிப்பிட்டுட்டு வாழ்ந்தால்ன்றது ஒரு பெண் பாலை கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே செட் ஆகலை. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 68. அடுத்து 69 கொஷின் பொறுத்த வரைக்கும் 68 பொறுத்த வரைக்கும் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் அப்படின்றது இடக்கடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரிதான், ஓகேங்களா. ரெண்டாவது பாருங்கள், மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொல்லால் குறிப்பிடுதல் மங்களம் என்று அழைக்கப்படுகிறதா, ரெண்டு வந்து தவறு இல்லை. மூணாவது பாருங்கள், ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இடக்கரடங்கள் மற்றும் மங்களம் என்று குறிப்பிடுகிறோம். ஆமாம், சரி. அப்போது 1, 3 சரி. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 சரி, 3 சரி, ஆனால் 2 வந்து தவறு. ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் போலாங்களா. ஓகே, நான் சொல்கிறதில் நோட் பண்ணிகிட்டே வரீங்களா, சொல்கிறது ரொம்ப எளிமையாக புரியுதுங்களா. ஓகே, வெரி குட். அடுத்தது 70வது கொஷின், வெண்பாவுக்குரிய ஓசை. நான் ஏற்கனவே ஒரு கொஷினில் சொல்லியிருப்பேன், என்னது, செப்பல் ஓசை. சரிங்களா, வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. நான் லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தேன், செப்பலை துள்ளா, எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் செப்பல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, தவறுதான் சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு 90 to 95% ஆஃப் ஆன்சருக்கு நான் அதிலே சொல்லிடுறேன். ஓகேங்களா, 71வது கொஷின் பொறுத்த வரைக்கும் மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு, காசி காண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம். முல்லைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நப்போதனார், காசி காண்டம் பொறுத்த வரைக்கும் அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் இளங்கோவடிகள், காலக்கணிதம் பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன். ஸோ ஆன்சர் இஸ் பி. 3, 4, 2, 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 72வது கொஷின் பார்க்கலாம். ஓகே, ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன, தலைவன் என்பதே சரியான விடை. ஓகேங்களா, தலைவன், ஐ அப்படின்னா தலைவன் என்று அர்த்தம். நீங்கள் வந்து ஐ படம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்பீங்க, அது தவறு. ஆனால் தலைவன் தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோ அப்படின்ற ஒரு ஜீவாவுடைய படம் வந்துச்சு, கோ அப்படின்ற ஒரு படம். இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா அரசன் அப்படின்னு குறிக்கும். கோ அப்படின்னா கோவில் அப்படின்னு குறிக்கும், அல்லது அரசன் அப்படின்றத குறிக்கும். பட் ஐ அப்படின்றதுக்கான ஒரு சொல் மீனிங் பார்த்தீங்கன்னா தலைவன் என்பது சரியான விடை. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், ஃபிக்ஷன். 73வது கொஷின் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஷன் என்னும் தமிழ் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் புனைவு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், புனைவு. ஓகேங்களா, டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட நமக்கு இதுதான் வருது, நானும் செக் பண்ணி பார்த்தேன். புனைவு என்பதே சரியான விடை. 74வது கொஷின் பொறுத்த வரைக்கும் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் அப்படின்ற மாதிரி பாரதியாருடைய பாடல்களை பாடப்பெற்றது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை வந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மரபு வலுவமைதி. சரிங்களா, குயில் வந்து கத்தும் ஓசை வந்து நம்மளுடைய காதுக்கு அருகில் குயில் பாடாதோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது வந்து மரபு வலுவமைதி. ஓகே, அடுத்து 75வது கொஷின் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மணி மொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க. மணி மொழி கோவை. நல்லா பாருங்கள், அது ஆப்ஷன் ஏ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மணி மொழி கோவைன்னு எதில் வருது, நான்மணிக்கடிகளும் மணி வருதா. அடுத்தது மொழி பாருங்கள், முதுமொழி காஞ்சி மொழி வருதா. கோவை பாருங்கள், ஆச்சார கோவை வருதா. ஸோ அதனால்
ஆர்டர் வைஸாக மணிமொழி கோவையின் மூணுலேயும் எது ஆர்டர் வைஸாக வருதோ அதுதாங்க ஆன்சர். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மற்றதான் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ நமக்கு வந்து தேவை ஆப்ஷன் ஏ. இதை அடிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக 1 மார்க் வாங்கியிருக்கலாம். அடுத்தது 76வது கொஷின். 18 அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு வந்து 18 தான் சரியான ஆன்சர். நிறைய பேர் 11 சூஸ் பண்ணியிருப்பீங்க, அது ஆன்சர் கிடையாது. 18 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதாவது 10 கூட்டல் 8 2 நூல்களும் சேர்த்தாங்கன்னா 18 நூல்கள்னு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா. சரி, அடுத்து போகலாம். 77வது கொஷின் பொறுத்த வரைக்கும் இனிவை 40 பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பூதஞ்சேந்தனார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பூதஞ்சேந்தனார் இயற்றிய நூல்கள் தான் இனிவை 40. இன்னா 40ம் அதே 18 கீழ்கணக்கு நூல்கள் தான் வரும். ஓகேங்களா. அடுத்தது 78வது கொஷின் பொறுத்த வரைக்கும் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் அப்படின்ற வார்த்தை குறிப்பிடக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நாகனவாய் பறவைகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் பூவையும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். நாகனவாய் பறவைகள். அடுத்தது 79வது கொஷின் உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆன்சர் ஒட்டக்கூத்தர் அவர்கள் இயற்றியது தான். ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய காண்டங்களில் 6 காண்டம் இருக்கும். 7வது காண்டமாக உத்தரகாண்டம் இயற்றியது யாருன்னு கேட்டாங்கன்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் இயற்றிய நூல்கள் தான். ஓகேங்களா. அடுத்தது 80வது கொஷின். ஓகேங்களா. பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி பழமொழி பேசக்கூடிய மக்கள் தான் பாடை மாக்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். இதில் நிறைய பேர் படை வீரர்கள் போடுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நான் வந்து பழமொழி பேசும் மக்கள் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க சரிங்களா. டோன்ட் வரி. 81வது கொஷின் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. நூல்களும் நூலாசிரியர்களும் மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம் யார் யார் இயற்றியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை பொறுத்த வரைக்கும் சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிழார், திருவிளையாடற் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 4 1 3 அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேங்களா. இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்தடுத்த வருஷங்களில் இது சிங்கிள் லைன்லேயே கூட கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் படிச்சிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் 4 மார்க்ஸ். ஸோ ஒரு பொறுத்துக்குன்றது 4 மார்க்குக்கு இணையானது. அதனால் உங்களுக்கு அடுத்த வருஷம் உதாரணத்துக்கு ஒரே லைனில் கூட கேட்கலாம். திருவிழா புராணத்தை இயற்றியது யார் பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லையா சிலப்பதிகாரத்தை கொடுத்துட்டு யார் இயற்றினாங்க இளங்கோவடிகள் கூட கேட்கலாம். அதனால் பொறுத்துக்கு வந்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. 82வது கொஷின் பொறுத்த வரைக்கும் முடிக்கழு வேந்தர் மூவர்க்கு உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் தான் கரெக்டான ஆன்சர். முடிக்கொழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். 83வது கொஷின் பார்த்திங்கன்னா ஓங்கு தன்பனை சூழ் நீபவானத்து நீத்து ஒரு போதேனும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த அடியில் வரக்கூடிய நீபவானம் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா கடம்பவனம் சரிங்களா. கடம்பவனம் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க கடம்பவனம். அடுத்தது 84வது கொஷின் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அது வந்து குயில் பாட்டு சரிங்களா. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், ஓடி விளையாடு பாப்பா, இந்த மாதிரி நிறையா படிச்சிருப்பீங்க இல்லையா. அதில் ஒன்று தான் குயில் பாட்டு சரிங்களா. மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். மற்றது வந்து பாரதிதாசன் இந்த மாதிரி நிறைய பேர் ஏற்றிருப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டுலாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது 85வது கொஷின் வாளெங்கே நீண்டு எழுந்த வல்லுகிரெங்கே 4 அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அடுத்த வரி பார்த்திங்கன்னா இதுக்கான இரட்டர மொழிதலினுடைய பாடல் ஆசிரியர் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது அழகிய சொக்கநாதர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் இது வந்து நம்ம வந்து சில பேர் கவி காலமேகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது வந்து நான் வந்து ஆப்ஷனில் வச்சுக்கிறேன். பின்னாடி வந்து மேபி உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கோ இல்லை சரியான ஆன்சருக்கு வரதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கலாம். 86வது கொஷின் பொறுத்த வரைக்கும் சரியானதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் படிக்கிறேன். மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட்டு தான். ரெண்டாவது பாருங்கள் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. இதுவும் சரிதான். ஓகேங்களா. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் எளிய நடையில் வெண்பாவால் அமைய பெற்றது தான் இந்த நூல். ஓகேங்களா. ஆமாம், அதுவும் சரிதான். மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். கட்டாயமாக சொல்லலாம், கன்ஃபார்ம்டாக சொல்லலாம். அதனால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி என்பதே சரியான விடை. ஓகேங்களா. 87வது கொஷின் பொறுத்த வரைக்கும் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. திருவிருத்தம் அப்படின்றது நம்மாழ்வார் அவர்கள் இயற்றப்பெற்ற ஒரு நூல் தான் சரிங்களா. நம்மாழ்வார் இயற்றிய நூல்கள் தான் திருவிருத்தம். ஓகே, அடுத்து 88வது கொஷின் வந்துட்டோம். திரு கேதார பதிகத்தை பாடியவர் என்னங்க திரு கேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சுந்தரர் அவர்கள் பாடப்பெற்ற இந்த பாடல். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள்
89வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மார்கழி திங்களில் திருமால் கோயில்கள் மற்றும் வீடுகளில் பாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான கடவுள் பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பாவை. சரிங்களா, திருப்பாவை. அதுவே தேவாரம் கொடுத்துட்டாங்கன்னா அது சிவனுக்காக பாடப்பட்ட பாடல். சரிங்களா, அப்பர் சுந்தரர் இவங்களாம் சேர்ந்து தேவாரம் பாடியிருப்பாங்க. அதனால் திருப்பாவை தான் நமக்கு வந்து சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. ஸோ திருமாலுக்கு உரிய ஒரு பாடல் திருப்பாவை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல 2 திருன்னு வருது இல்லையா, நல்லா பாருங்கள், திருப்பாவை. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள் 90வது கொஸ்டின் வந்துட்டோம். ஸோ ஓகே, இன்னும் ஒரு 11 கொஷின் தான் இருக்குது. ஸோ நல்லா வீடியோ பாஸ் பண்ணி ஒவ்வொரு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் டிக் பண்ணிகிட்டே வரீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள் 90வது கொஷின் பொறுத்த வரைக்கும் தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்புக்குரியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி தேவநாய பாவனார் இஸ் த கரெக்ட் ஆன்சர். யாருங்க? தேவநாய பாவனார், தமிழ் பெருங்காவலர். 91வது கொஷின் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிப்பு விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி காந்தியடிகள் அவர்கள் தான். சரிங்களா, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தான் தமிழ் மீது ஒரு பற்று வந்துச்சு, அதனால தான் தமிழ் வந்து நான் வந்து லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருப்பார். அதை பார்த்துக்கோங்க. 92வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதல் பாவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாவலர்னா அந்த ஒரு போயட். ஓகேங்களா, ஓகே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓமை கவிஞர் சுரதா அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். சுரதா, திருவிக்கா, வள்ளலார், மேத்தா இவங்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய மிக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் மற்றும் கவிதையாளர்கள். ஓகேங்களா, ஸோ அவங்கள பற்றி அடிக்கடி எக்ஸாம்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து 93வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. 94வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். இவர் தான் சுருக்கி நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நாமக்கல் கவிஞர். சரிங்களா, ஓகே. இதை பார்த்துக்கோங்க. ஸோ நாமக்கல் கவிஞரோட முழு பெயர் வே ராமலிங்கம். ஸோ வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லி தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வந்து பாடியிருப்பார். 95வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எத்தனை அடி உயரத்தில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ 40 அடி உயரம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. 96வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பாருங்கள். ஸோ அஷராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதால பத்திரம். எனக்கு வாய்க்க நுழையில, சாரி, பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வித்யா அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து கல்வி சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஈஸியாக எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கலாம். சரி, வித்யா அப்படின்னு வந்துட்டாவே கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம். சரிங்களா, வித்யாலயா அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா, நிறைய ஸ்கூல் நேம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா, நிறையா வந்து வேத விகாஸ் வித்யாலயா, வெற்றி விகாஸ் வித்யாலயா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கூல் விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. வித்யாலயன்னு வந்துட்டாவே அது அந்த சரஸ்வதியை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை, அது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஓகேங்களா. 97வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? ஓகே. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர். அற்புதமான ஒரு கேள்வி. ஆப்ஷன் பி தேவநாய பாவனார் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வறுமை இருக்குது, மனைவி மக்கள் இருக்குது, அவற்றோட சேர்ந்து மானமும் எங்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் தேவநாய பாவனார். இந்த மாதிரி கொஷினுக்கு வந்து நிறைய பேர் சரியான ஆன்சர் எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மேபி அடுத்தடுத்த வருஷங்களில் இந்த மாதிரி கொஷின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. 98வது கொஷின் பொறுத்த வரைக்கும் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தக்கூடிய வடிவம் என்னன்னு கேட்டாங்கன்னா கவிதை இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த கவிதை. சரிங்களா, கவிதையை படிக்கும்போது உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தணும். சரிங்களா, அன்பு, பாசம், இந்த மாதிரி பாடல்கள்லாம் வெளிவருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயம் அப்படின்னு சொல்லலாம். 99வது கொஸ்டின் வந்துட்டோம். தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ் அப்படின்னும், அதே மாதிரி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் இன்னொரு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் உடுமலை நாராயண கவி. இது எத்தனை பேர் டிக் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, லாஸ்ட் சென்டம் கொஷின் வந்துட்டோம். ஓகேங்களா, ஓகே. 100வது கொஷின் வந்துட்டோம். ஓகே, இதில் தெரிஞ்சிடும் 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது. பாருங்கள், தவறான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லைப்ரரி பேஸ் பண்ணி இன்னொரு கொஷின் வந்திருக்கு. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமா? ஆமாங்க, கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தது சியை பாருங்கள், உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமர நூலகமா? ஆமாங்க, சரிங்க.
ஆப்ஷன் டி பாருங்கள், கொல்கத்தாவில் தேசிய நூலகம் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய நூலகம் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, 100% சரிங்க. அப்போ எதுங்க தவறு? அப்போது ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? பி நல்லா படித்து பாருங்கள். அது என்ன தவறு இருக்குது? இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடு நூலகம் கொடுத்துருக்காங்க. மும்பை கிடையாது, திருவனந்தபுரம், கேரளாவில் அமையப்பட்ட திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நடு நூலகம் தான் இந்தியாவின் முதல் பொது நூலகம் என்று கருதப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கள், 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இந்த வீடியோவுக்காக உங்களுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது போன்ற நிறைய வீடியோக்கள் வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் எவ்வளோ இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ், நான் சொன்னது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான், அதாவது தற்காலிகமான ஆன்சர் கீ தான். ஸோ அதனால் பயப்பட்டுக்க வேணாம். வாட் எவர் இட் இஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.